நாம் இப்போ பார்க்க போகிற படம் வந்து தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்துடைய கதை வந்து ஒரு ஒரு பாடலில் வந்து ஆரம்பிக்குது. ஒரு இளைஞன் வந்து ரொம்ப சோகமாக பாடுறான். அவனுக்கு நிறைய காதல் தோல்விகள், திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க பெற்றோர்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால் அவனுக்கு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம், என் பிரச்சனை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே போனாக்க ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த பையனுடைய சின்ன வயசில் ஸ்கூல் மேட்டாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி பழகணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது தான் வந்து அடுத்த நாள் தனியாக சந்திக்கலான்னு அந்த பொண்ணை சொல்கிறாங்க வீட்டில். அதுக்காக கிளம்புறப்ப ஒரு இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு மூட் அவுட் ஆயிடுறான். அந்த இன்விடேஷனை பார்த்து ஏன் மூட் அவுட் ஆகிறான்னா, ஏற்கனவே இவன் காதலிச்ச பொண்ணுடைய திருமணத்துக்கான அழைப்பு அது. அதை பார்த்து மூட் அவுட் ஆயிடுறான். அதனால் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பொண்ணை வந்து அவன் மீட் பண்ண போகும்போது சோகமான முகத்தோடு அங்கே போகிறான். அங்கே போய் அந்த பொண்ணு கேட்குறான், ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கான்னு கேட்கும்பொழுது அந்த இன்விடேஷனை காட்டுறான். அந்த இன்விடேஷன் காட்டி அந்த பொண்ணு கேட்கும் பொழுதே ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி லவ் பண்ணாங்கிற கதையை சொல்கிறான். அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த கல்யாணத்துக்கு போ, அந்த கல்யாணத்துக்கு நீ போன பிறகும் அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கல, அங்கே எதுவும் நடக்கலை, உனக்கு எதுவும் கல்யாணம் அங்கே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அவனை அனுப்பிச்சி வைக்கிறான். ஸோ அந்த கல்யாண வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டோட போகிறான். அங்கே போன பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்களை வச்சு இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன இருக்குமோ, என்ன பேசிக்கிறவங்களோ, என்ன மாதிரியான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்களோ அதை முழுக்க முழுக்க இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, பார்ட்டி போகிறாங்க, சாப்பிட்றாங்க, விளையாடுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. இது இந்த கால இளைஞர்களுக்கு மிகவும் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். மேக்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் மேக்கிங். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இசையை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசனங்கள் மிக தெளிவாக நம்மளுக்கு கேட்கும். எந்த ஒரு இசையும் பின்னணி இசையும் அது மேலே ஓவர்லேப் ஆகாமல் பார்த்துருக்காங்க. ஸோ வசனங்களை ரொம்ப கிளியராக நீங்கள் கேட்க முடியும். படத்தை வந்து ரொம்ப இயல்பாக கொண்டு போயிருக்காங்க. வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அந்த வயசில் இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்களை படம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப அழகான ஒரு சரத்குமாரை ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கதாபாத்திரத்துக்கு மிக கச்சிதமாக பொருந்திருக்காரு. ஒரு பொண்ணோட அப்பா ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு நபராக அந்த படத்தில் வர்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருடைய முகபாவங்களும் குரலும் மற்ற விஷயங்களும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. சரண்யா, இவர் ஆடுகளம் நரேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் இயக்குனராக அவருடைய டைமென்ஷனில் மெருகேற்றி தான் காமிச்சிருக்காரு. நல்ல ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் தெரியுது. ஒரு நிதானமான திரைக்கதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படத்தை இளைஞர்கள் ரொம்ப ரசிப்பாங்க. தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம்.